பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பார்ந்த வணக்கம். கிறிஸ்துவின் நாமத்தினாலே, அவருடைய மகிமையினாலே, அவருடைய வல்லமையினாலே நாம் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிறது அவருடைய தயவே. அதற்காக தேவனை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். அவருடைய மகிமுள்ள கரம் நம்மளை தாங்குகிறது. அவருடைய வல்லமுள்ள கரம் நம்மளை வழிநடத்துவதற்காய் தேவனை நாம் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திர பலியை ஏறெடுப்போம். கர்த்தாவே, இந்நாள் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்பட்ட நாளாகவும் இந்த நாளுக்கு ஏற்ற நிம்மதியும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக கூட்டி கொடுத்தீரே. உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு கொடான கோடி கோடி நன்றி ஆண்டவரே என்று அவருக்கு நாம் நன்றி இருதயத்தோடு எப்பொழுதும் நிலைத்திருக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. அவருடைய ராஜ்யத்துக்கு சித்தமுள்ளவர்களாக நாம் எப்பொழுதும் வாழ்ந்திட பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்ய அவருடைய மகிமைக்கு ஏற்றபடி அவருடைய விருப்பத்தின் பிரகாரம் நாம் நடந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் நம் இருதயத்திலே வாசம் செய்ய நாம் அதற்கு தகுதி உள்ளவர்களாக நடந்து கொள்வோம். என் தகப்பனே, உமக்கு பிரியமானபடி நான் நடக்க என் இருதயத்தோடு நீர் பேசும் அப்பா. எந்த வழியிலே நடக்க வேண்டும் என்று எனக்கு வழிகாட்டியாய் நீர் இருக்கும் ஆண்டவரே என்று நாம் அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும்போது அந்த விண்ணப்பத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்து உங்களை ஆசீர்வதித்து காத்து நீங்கள் போகக்கூடிய வழியை கர்த்தர் ஸ்திரப்படுத்தி காத்து பலப்படுத்துவாராக. சரி, கர்த்தர் இந்த நாளிலே நமக்கென்று என்ன வார்த்தை கொடுத்திருக்கிறார் என்று பார்ப்போம். பிலிப்பியர் 4 அதிகாரம் 13வது வசனம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆமாம், நம்முடைய சரீர பலவீனங்களிலே பல நேரங்களிலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோம். ஆண்டவரே, எனக்கு பலன் இல்லையே, எனக்கு சக்தி இல்லையே, எனக்கு ஆரோக்கியம் இல்லையே என்றெல்லாம் நாம் சிந்தித்து கவலைப்படுகிறோம். ஒருவேளை நீங்கள் உங்களுக்குள்ளே பலவீனம் உள்ளவர்களாய் இருக்கலாம், இல்லை வியாதிப்பட்டு சரீரம் குன்றி போய் இருக்கலாம். எதற்கும் கவலைப்படாதிருங்கள். அந்த சரீரத்தை உருவாக்கினவர் கர்த்தர் அல்லவா? அவர் உங்களை பார்த்து கொள்வார். சரீர பலவீனத்திலிருந்து கர்த்தர் விடுதலை செய்து உங்களை காத்து உங்களை ரட்சிக்க அவர் உங்கள் அருகாமையிலே இருக்கிறார். என் தகப்பனே, என்னை பலப்படுத்துகிற கர்த்தர் என்னோடு கூட நீர் இருக்கிறபடியினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே என்று அவருக்கு நன்றி பலி செலுத்தினால் மாத்திரமே போதும். அந்த நன்றி பலி செலுத்தும் காரியத்திலே கர்த்தர் கிருபை கூர்ந்து உங்களுடைய பலவீனத்திலிருந்து போதுமான பலத்தையும் சக்தியும் கொடுத்து எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். கவலைப்படாதிருங்கள். இதோ என்னுடைய வாழ்க்கை மிகவும் குன்றி போயிருக்கிறதே, என்னுடைய வாழ்க்கை பிறர் அலட்சியப்படுத்தக்கூடிய வாழ்க்கையாக காணப்படுகிறதே என்று கவலைப்படுகின்றீர்களா? உங்களை மேன்மைப்படுத்தவே உங்களை மகிமையின் கரங்களினாலே கர்த்தர் ஏந்தி இருக்கிறார். அவர் உங்களை சிங்காசனத்தின் மேலே அமரக்கூடிய பெரிய பாக்கியத்தையும் கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராயிருக்கிறார். என்ன, சிங்காசனத்தின் மேலே உட்காரக்கூடிய வல்லமை கர்த்தர் எனக்கு கொடுப்பாரா என்று ஆச்சரியப்படுகிறீர்களா? கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாவற்றையும் அவராலே செய்ய முடியும். ஒருவனை உயரத்திலிருந்து தாழ்த்துகிறதும் தாழ்வானவனை உயர்த்துகிறதும் கர்த்தருடைய கரத்தில் உள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். எதை குறித்தும் கவலைப்படாமல் சிந்தியாமல் எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்தில் வைத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அதை மகிமையாய் வல்லமையாய் செயல்படுத்த அவர் ஆயத்தமுள்ளவராக உங்க பக்கமாய் திரும்பி உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். இந்த நாளிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் கொண்டாடுகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய கரம் அவர்களோடு கூட இருக்கட்டும். இம்மட்டும் ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்த தேவனே, நீங்கள் நன்றி இருதயத்தோடு ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தாவே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும் என்ற தைரியத்தோடு வாழ்க்கை பயணத்தை நாங்கள் துவங்க பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்தருளும் என்று அவரிடத்திலே நீங்கள் கேட்கும் பொழுது உங்கள் சத்தத்தை அவர் கேட்டு பதில் கொடுத்து, நிச்சயமாகவே முடிவுண்டு என் மகனே, என் மகளே, எதை பற்றியும் கவலைப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன் என்று உங்களுக்கு அவர் பதில் கொடுப்பார். பதிலுக்காக காத்து கொண்டிருந்து நித்திய மகிழ்ச்சியை பெற்று ஆசீர்வாதத்தோடு நிலைத்திருக்க கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. கிறிஸ்துவுக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாகட்டும். ஆமேன்.